ஹாய் மக்களே, போன ஷார்ட்ஸில் செடி வாங்கினது பார்த்துருப்பீங்க. அடுத்தது கோழி தான் வாங்கி விடலான்னு. ஏன்னா வீட்டில் தாராளமாக இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே எந்த தொல்லையுமே கிடையாது. அதனால் 10 கோழி வாங்கி விட்டுறலான்னு பிளானு. 10 கோழியில் பார்த்தீங்கன்னா 8 சேவல் கோழியும் 2 பொன் கோழியும் வாங்கியிருந்தேன். அந்த அண்ணா கிட்ட நிறைய கோழி வச்சுருந்தாங்க. நாட்டுக்கோழி கிடைக்கல, கண்டிப்பாக அடுத்த டைம் வரும்போது எடுத்துகிட்டு வாங்கினான்னு சொல்லியிருந்தேன். வாத்துமே வச்சுருந்தாங்க, கருங்கோழி வச்சுருந்தாங்க, கிராஸ் கோழி தான் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அதில் 10 கிராஸ் கோழி வாங்கிட்டேன். போன டைம் வாத்து வாங்கி என்னாச்சு அப்படின்னா எல்லா மஞ்சளையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு. அதனால இந்த டைம் வாத்துக்கு போகலை, நான் கோழி மட்டுமே வாங்கினேன். பரவாயில்ல, இந்த டைம் இந்த அண்ணா கோழி எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் கோழியாக பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் ரெண்டே கலரில் தான் கோழி வச்சுருந்தாங்க. இந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க, இந்த கோழி முட்டை தான் போடும், அவையும் எதுவும் வைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. கொடுத்த கோழி எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. நானுமே வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வேற போட்டுட்டேன். நல்லா அழகாக ஹாப்பியாக சாப்பிட்டாங்க.